சாச்சனா இருக்கிறதுலயே அட்டர் வேஸ்ட் அப்படின்னா சாச்சனா தான். ஏன்னா பைத்தியகாரி அடி நீ. ஒருத்தனுடைய துணி எடுத்துன்னு வந்து கிழிக்கிறேன்னா இப்படியா ப்ரொவோக் பண்ணுவாங்க? பவித்ராவுடைய டாலை போட்டு உடைச்சி, அந்த பிக் பாஸ் உள்ள வரும்போது அந்த பிங்கான்ல ஒரு டால் செய்து கொடுத்துருக்காங்கல்ல கிளேவில், அதை போட்டு உடைச்சி, இப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனமான வேலைங்கள்லாம் பைத்தியமாடி நீங்கள்லாம். நீ வந்து மிளகாவை தின்னு, நீ வந்து உப்பு உன் வாயில வைக்கிறேன், உன் வாயில முட்டையை உடச்சி ஊத்துறேன், ஏன் செருப்பு எடுத்துன்னு வந்து வாயில வச்சுறது தானே, இல்லை கக்கூஸ் கழுவுற இது ப்ரஷ்ஷு. அதான் அருண் பிரசாத் கேட்டார். அறிவு இருக்காடி உனக்கு? அறிவு இருக்கா உங்களுக்கு? அறிவு இருக்கா உனக்கு? நீ இந்த மாதிரி விஷயங்க தான் வந்து மோஸ்ட் ஸ்போக்கன் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தையை. உங்க அப்பனுடைய வீடு கிடையாது. இந்த அம்மா தர்ஷிகா சொல்றாங்க, யாரை பார்த்து? ஜாக்லினை பார்த்து. உடனே சௌந்தர்யம் வந்து தள்ளியே விட்டாங்க. மேன் ஹேண்டில் எல்லோ கார்டு வாங்க போறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது, ரொம்ப கிரிஞ்சாகவும் வந்தது. இது வந்து வேணும்னு தானடா பண்றீங்க, இது எங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா வந்து நிறைய பேருக்கு வந்து அது என்ஜாயபிளா இருந்திருக்கும். ரொம்ப வந்து இதை வந்து ரசிச்சு பார்த்துருப்பாங்க. என்ன பைத்தியகாரத்தனமான வேலைங்கள்லாம் பண்ணுகிறாங்க இவங்க. ஐயோ கடவுளே, இப்படியுமாடா இருப்பீங்க? அந்த டாஸ்கே என்னான்னு புரியாம ஒரு விஷயம் என்ன சொன்னாரு பிக் பாஸ்னா, ஏஞ்சல்ஸ் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்னா இவங்க அடிச்சா பொறுத்துக்கணும்லாம் கிடையாது. இவங்க அடிக்கூடாதுன்னு முதல்ல இவங்களுக்கு தெரியும். அது வேற கதை. அது உங்களுக்கு தெரியல. அது இப்போ அங்கேயே போச்சு இவங்களுடைய மார்க்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டாஸ்க் வந்து ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில்ஸ் அப்படின்னும் போது, டெவில்ஸ் வந்து எந்த வேலையும் செய்யாம இவங்கள வேலை வாங்குவாங்கன்னு இல்லை. வேலை வாங்குவாங்கன்னா, நீ எனக்கு வந்து சப்பாத்தி சுட்டு கொடு, நீ எனக்கு வந்து ஒரு காபி போட்டு கொடு, நீ எனக்கு வந்து இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு, இப்போ என் கால் அமுக்கி விடு, இந்த மாதிரி டார்ச்சருங்க தான் பண்ணுமே தவிர, இல்லைன்னா நான் உன்னை இது சாவடிச்சிருவேன்ற மாதிரி எல்லாம் காட்டி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்களே தவிர, நீ வந்து மிளகாவை தின்னு, நீ வந்து உப்பு உன் வாயில வைக்கிறேன், உன் வாயில முட்டையை உடச்சி ஊத்துறேன், ஏன் செருப்பு எடுத்துன்னு வந்து வாயில வச்சுறது தானே, இல்லை கக்கூஸ் கழுவுற இது ப்ரஷ்ஷு. அதான் அருண் பிரசாத் கேட்டார். டாய்லெட் கழுவுற ப்ரஷ் எடுத்துன்னு வந்து வாயில வச்சா, இல்லை மூஞ்சில போட்டு தேய்ச்சா, அது நான் அதுவும் டார்ச்சர் தானே, அந்த மாதிரி பண்ண வேண்டியதானேன்ட்டு மஞ்சரிக்கும் சாச்சனாவுக்கும் அப்பதான் புரிஞ்சுது இந்த கிராவிட்டி எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம பைத்தியகாரத்தனமா இப்படி பண்ணி வச்சுக்கிறோமே, ஐயோ என்ன ஆக போகுதுரா இந்த வாரம் எபிசோட்லன்ற மாதிரி ஆனவுடனே, நான் டாஸ்கே விளாட்ல அப்படின்ட்டு சாச்சனா போயிட்டு, நான் நினச்ச ட்ரெஸ் எல்லாம், அந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க போல இருக்கு டெவில்து. மொத்தம் ட்ரெஸ் அவுத்துருவாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால இப்படி சொல்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் அவுத்துருவாங்கன்னு இல்லை, அந்த கருப்பு டெவில் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு, ஐயோ நான் இனிமேல்ட்டு இந்த டாஸ்க்கே வரல, நான் ஆட்டத்துக்கே வரல, போ உன் பேச்சு நான் கா அப்படின்ற மாதிரி போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் ஆகல. அந்த மாதிரி போயிட்டு சாரி சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. அன்சிதா வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணாங்க. நிறைய லேடிஸுக்கெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா அவங்களுக்கு வந்து ஓட்டு விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த வாரம் அவங்க வந்து நாமினேஷன்ல இல்லை போல இருக்கு. அடுத்த வாரங்களில் வந்து அவங்க ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. பயங்கரமான மேட்டர்ப்பா. ஆனா இது வந்து ஸ்கிரிப்டடுன்னு நான் சொல்ல காரணமே இதுதான். ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு அவங்களே உணர்ற மாதிரி ராத்திரி வந்து ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டு, ஐயோ நாங்க வந்து இப்படி யோசிக்கலையே, ஐயோ நம்ம அப்படி பண்ணிட்டோமே, அதுல 1-2 பேர் நல்லவங்க, இந்த அருண் பிரசாத் மாதிரி ஆளு, அருண் பிரசாத், முத்துக்குமரன், தீபக், இவங்க விளையாடுனதுதான் சூப்பர் கேம். அதாவது மென்டலி டார்ச்சர் பண்ணு. நீ வந்து அவங்க பண்ண தப்பெல்லாம் நீ வந்து சொல்லி காமிச்சு மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறது அது வேற. அதை விட்டுட்டு மிளகாவை தின்னு, நீ வந்து உப்பு எடுத்து தின்னு, இல்ல முட்டை எடுத்து வாயில ஊத்து, இல்ல மென்டலாடா நீங்க? மென்டலான்னு கேக்குறேன். டாஸ்க்னா என்னன்னே புரியாம அந்த பொண்ணு அன்சிதா கேட்டது வந்து அறிவு இருக்காடி, அறிவில்லையான்னு தான் கேட்டாலே தவிர மென்டலா இவனுங்க. அதுதான் எனக்கு கேட்க தோணுது. என்ன பைத்தியகாரத்தனமான வேலைகள்லாம் பண்ணுகிறானுங்க இவனுங்க. ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தா ஏதாவது ஒரு டாஸ்க்கை வந்து உருப்படியா ஆடி இருக்கீங்களா நீங்க? கொஞ்ச நேரம் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி இதுவாகி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் மனுஷங்களை இரிட்டேட் பண்ணி சாச்சனா பண்ணதெல்லாம் நேற்று ரொம்ப தப்பு. கீழே இருக்கிற அந்த முட்டையோட இதெல்லாம் எடுத்து ஆனந்தியோட வாயிலெல்லாம் வைக்க பார்க்கறது வச்சாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வச்சாங்க, அப்பதான் அன்சிதா வந்து தட்டி விட்டு அந்த சீன்லாம் நடந்தது. ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு புரிதலே இல்லை. அதுதான் நடந்துருக்கு. நடுவில் வந்து அருண் பிரசாத் பயங்கரமா ஸ்கோர் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, தர்ஷிதாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணார். தர்ஷிதா வந்து உங்க அப்பன் வீடு கிடையாது அப்படின்ட்டாங்க ஜாக்லினை பார்த்து. உடனே சௌந்தர்யா வந்து பிடிச்சி தள்ளியெல்லாம் விட்டாங்க, ஏன் நீ அப்பாவை இழுக்கிறன்ற மாதிரி. ஜாக்லினோ சௌந்தர்யாவோ ஒரே ஒரு வார்த்தை விட்டுருந்தா போதும், உங்க அப்பா உங்க வீட்லயே இல்லைல்ல, அப்போ உனக்கு அப்பா வீடே கிடையாது எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. இவங்க எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்க மூஞ்ச? ஆனால் அவங்க அது சொல்ல, இந்த மேட்டரை பெருசாக்காமல் இருக்கிறதுக்காக இவங்க வந்து அப்படி உன் அப்பா வீடு கிடையாது, இது பிக் பாஸ் வீடு, நான் அப்படி சொன்னேன், நான் வந்து இப்படி சொல்ல, நான் அதை மீனே பண்ணல, உடனே அழுது. இவங்களுடைய ஆயுதமே அதுதானே, உடனே அழுதுற வேண்டியது. அப்படியே கண்ணீர் விட்டு, ஐயோ நான் அப்படி மீன் பண்ணவே இல்லடி, எனக்கும் அப்பா கிடையாது, நான் அந்த விஷயத்தை பற்றி நான் எடுக்கவே மாட்டேன், இந்த ஒரு பிட்டை போட்டு. சௌந்தர்யா மூஞ்ச பார்க்கணும், அந்த நேரம் பின்னாடி நின்றுந்தாங்க ஜாக்லின் பின்னாடி, இப்படி இருந்தாங்க. அப்படியே சொயின்னு ஆயிப்போச்சு. ஜாக்லின் வந்து சரி சரி போட்டேன் விடு அப்படின்னு ஒன்று. சௌந்தர்யா எப்படி ஆயிட்டாங்க, இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஹவுஸ்மேட்ஸ் இவனுங்க.
இவங்களுக்கு வந்து காமன் சென்ஸ்ன்றதே கிடையாது. இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த படிச்சு புரிஞ்சுக்கவும் தெரியாது. மெயினா அந்த மஞ்சரி எல்லாம் தமிழ் வந்து அவ்வளவு நல்லா படிக்கிறா. தமிழ்ல தான் வந்தது லெட்டர். பிக் பாஸ் கொடுத்தது தமிழ்ல தான் கொடுத்தாரு. இதை வந்து படிச்சு புரிஞ்சுக்கினே இதுல என்ன மேட்ருன்றதை கரெக்டா புரிஞ்சுக்காம இப்படியாடா வன்மத்தை கக்குவீங்க. சூப்பரா விளையாடுனார் தீபக். இந்த வாரமும் புகழ் தான் போங்க. எல்லா புகழும் தீபக் அவர்களுக்கே. என்னப்பா இது, என்ன ஒரு மைண்ட் கேம். மனுஷன் வந்து வேற லெவல்ல கேரக்டர் உள்ள போயிட்டாரு. முந்தானே கேரக்டர் உள்ள போயிட்டாருன்னு வைங்க. அவர் அப்படியே பார்த்துலாம் இருந்தாரு. அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துன்னு வேற லெவல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க தீபக்கை வந்து என்ன சொல்றது, பைத்தியக்கார மாதிரி கத்துறான், இது பண்றான், ரொம்ப கோவப்படுறான், இப்படிலாம் சொன்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கின்னு பண்றதுன்றது வந்து தீபக் கடந்துதான் வந்து யாருமே அந்த வீட்டுல யாருக்குமே வந்து முத்துக்குமரனுக்கு கூட இவ்வளவு புரிதல் கிடையாது. இல்ல ஆனந்தியோ இல்ல தர்ஷிதா வேஸ்டா போச்சுன்னு வைங்க. முதல்ல 2 தடவை கேப்டன் ஆனா என்ன கேடுக்காக கேப்டன் ஆனாலும் அந்த டாஸ்க் இருந்ததுனால ஜெயிச்சதுனால கேப்டன் ஆகி தொலைச்சாவும். சாச்சனா இருக்கிறதுலயே அட்டர் வேஸ்ட் அப்படின்னா சாச்சனா தான். ஏன்னா பைத்தியகாரி அடி நீ. ஒருத்தனுடைய துணி எடுத்துன்னு வந்து கிழிக்கிறேன்னா இப்படியா ப்ரொவோக் பண்ணுவாங்க. பவித்ராவுடைய டாலை போட்டு உடைச்சி அந்த பிக் பாஸ் உள்ள வரும்போது அந்த பிங்கான்ல ஒரு டால் செய்து கொடுத்துருக்காங்கல்ல கிளேவ்ல, அதை போட்டு உடைச்சி இப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனமான வேலைகள்லாம் பைத்தியமாடி நீங்கள்லாம். பைத்தியம்ன்றதே அந்த வார்த்தைக்கே வந்து கேவலம். மென்டல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கே வந்து கேவலம். அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த மென்டலா இருக்கவங்க அவங்க வேற ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்க. இவங்க எல்லாம் நார்மலா தானே இருக்காங்க. இதுல வேற சாச்சனா நடுவில் நான் பாத்துக்கிறேன், இது ஏன் கேம் நான் பாத்துக்கிறேன், இதுல வர்றதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் தான் புரிஞ்சது, ஐயோ போன வாரம் அவர் சொல்லிட்டு போனாரு, ரொம்ப தப்பா இருக்கு சாச்சனா அப்படின்ட்டு போனாரு அவரு. அதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படி மைண்ட்ல வந்தது போல இருக்கு. அப்போ வந்து ஐயோ வேணாப்பா, இது பெரிய பிரச்சனையாயிடும் போல இருக்குன்ட்டு இந்த அம்மா கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க. என்ன பைத்தியகாரத்தனமான ஒரு வேலை பண்ணி வச்சுக்கிறானுங்க அவனுங்க. கீழே கிடக்குற முட்டையெல்லாமா எடுத்து ஒரு ஆள் வாயில தேப்ப, இதுவா டார்ச்சர்? டார்ச்சர்னா என்னது? டார்ச்சர்னா வந்து டார்ச்சர்னா என்ன சாச்சனா அப்படின்னு அவர் வந்து கேட்க போறாரு. அப்பதான் வந்து இல்லப்பா நான் வந்து அப்படி இல்லை, யோசிக்கல சார், இல்லை சார் நான் வந்து சாரி சார் அப்படின்ற மாதிரி இவங்க அங்க நின்று முக்க விட போறாங்க இந்த தடவை. முக்கி அதாவது வராம இருந்தா சரி. ஏன்னா கொஞ்சமாவது அறிவு, கொஞ்சம் அந்த தீபக் இருக்கிறதுல 1% அறிவு இருந்தா இவங்க எல்லாம் படிச்சுப்பானுங்க வாழ்க்கையில. எப்படிதான் இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் ரீச் ஆனாங்கன்னு தெரியல இவங்கெல்லாம். இந்த மாதிரி வேலை ஒரு டாஸ்கை வந்து நாஸ்தி பண்றதுக்கு இவங்கள இல்லாம வேற யாராலையும் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த நாஸ்தி பண்ணவே முடியாது. அதாவது ஒண்ணுமே தெரியாத பசங்க இருக்காங்க பாருங்க, நம்ம கீரல் பசங்க ஒண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பசங்க பண்ற வேலையை பண்ணிட்டு வந்துக்குது. இதுல வேற இதுதான் என் கேம், ஸ்ட்ராட்டஜி ஜி. போன வருஷம் பிக் பாஸ்ல வந்து கமல் சார் சொல்லியிருப்பாரு, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம கேட்டா அது ஸ்ட்ராட்டஜி ஜி அப்படின்றாங்க. நம்ம என்ன ஜி பண்ண முடியும் நம்ம? அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இதை வந்து ஸ்ட்ராட்டஜின்றா சாச்சனா, இதை வந்து நான் மேக்கப் பண்ணிப்பேன். தீபக் சொல்றாரு கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், நீங்க ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அது புரியாம கடைசியில தான் அது புரிஞ்சது, ஐயோ இது ரொம்ப தப்பா போச்சோ அப்படின்ற மாதிரி. அன்சிதாவுடைய பிளாஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்தது. ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுச்சு அந்த பொண்ணு. அம்மா இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரங்க எது என்ன ஆக போதோ, ஏதாவது தப்பு பண்ணி இந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படியே மென்டல் ஆயிடுவாங்க போல இருக்குது. சைக்கோ கில்லர் மாதிரி இருந்தாங்க நேற்று அவங்கள பாக்குறதுக்கு. நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஆனா இது வந்து ஒரு தப்பான ஒரு மெசேஜ். இது பேய்னா இப்படி, பேய்னா வந்து இப்படின்லாம் கிடையாது. பேய் வந்து உங்களை வரும்போதே, அந்த பேய் வரும்போதே உங்களுக்கு பயம் வரணும். அதுதான் பேய். பேய்னா வந்து உன்னை வந்து டார்ச்சர் பண்ணி, பேய் வந்து பேசணும், பேசி இது வந்து பேசுறதுக்கான டாஸ்க் தான். இது வந்து ஒரு இதுவான டாஸ்க் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, பிசிக்கல் டாஸ்க் கிடையாது. இது வந்து பேசுறதுக்கான ஒரு டாஸ்க் தான். இது அதை கூட புரிஞ்சுக்காம இந்த பைத்தியங்க இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி வச்சுக்கிதுங்க. எப்படியோ என்ன ஆகுது பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல.